ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சியில 4 பேர் கொண்ட இளைஞர் கும்பல் பேஸ்புக் மூலமா இளம் பெண்களுக்கு வலை விரிச்சு அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதை வீடியோ எடுத்து அவங்க கிட்ட இருந்து பணம் பறிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களோட கருத்தை ஆவேசமா பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பெண் ஒருவர் தற்போது சமூக வலைதளங்கள்ல வீடியோ ஒன்ன பதிவிட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் ரொம்பவே ஒரு மோசமான சம்பவம். இது ஈவு இரக்கமற்ற மனிதர்கள் தான் செய்யக்கூடிய ஒரு செயல். இவங்களுக்கு ஒரு கொடுமையான தண்டனையை கொடுக்கணும். அதாவது வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி அவங்கள நிக்க வச்சு சுட்டு கொன்றணும், அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கிறது போல் விபச்சாரத்தை தமிழ்நாட்டுல சட்டபூர்வமா மாத்தணும். அப்பதான் இது போன்ற தப்புகள் குறையும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா மட்டும்தான் இதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அப்படி செய்யல அப்படின்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவேசமா தங்களோட கருத்தை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வணக்கங்க. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்க அநேகத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் ஒன்றுமே புரியலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நியூஸ் பேப்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பொதிகை சேனல் இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம ஒரு நியூஸை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா பேப்பர், சில பேர் வீட்டில் பேப்பர் வாங்குவாங்க, சில பேர் வீட்டில் பேப்பர் வாங்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா தான் தெரிய முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இந்த காலம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் திறந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் வந்துடுது. ஃபேஸ்புக்கை திறந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் வந்துடுது. யூடியூப் போனால் எல்லாமே வந்தது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்மளால் போக முடியலங்க. சரியா? நம்மளால் முடிஞ்சது எடுத்து குரல் தாங்க கொடுக்க முடியும். வேற என்னங்க பண்ண முடியும்? எவ்வளோ அநியாயம் நடந்துட்டுருக்கு. இந்த மிருக நாய்ங்க இன்னும் கேவலமாக கூட அவங்கள பேசலாம். சரிங்களா? அந்த நாய்ங்களை பேசி நான் இமேஜை கம்மி பண்ணிக்க முடியாது. 4 வயசு குழந்தையிலேருந்து 8 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாரையும் ரேப் பண்ணுறானுங்க. இவனுங்கெல்லாம் உயிரோடு இருக்கணுமா? இதே பார்த்தீங்கன்னா அப்ராட்லாம் போய் பாருங்க. ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டால உடனே நடு ரோட்டில் வச்சு துண்டு துண்டாக வெட்டுறானுங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஏன் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வர மாட்டீங்க? இந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டீங்க. இப்போ இந்த ஹைதராபாத்தில் பாம்பேயில் நடக்குது, விபச்சாரம்லாம் நடக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதா? ரேப் நடக்குதா? எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் பாருங்க, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சட்டப்படி கொண்டு சென்னையில் தொலைங்களே. என்ன கல்ச்சரு, என்ன வெங்காயம்னு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றுமே புரியல எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி கரமத்தை சட்டப்படி கொண்டு வந்தால் இந்த மாதிரி நாய்ங்களோட வெறியாவது கொஞ்சம் கம்மியாகும்ல, இருக்கிற பொண்ணுங்களாவது தப்பிக்கும்ல. இந்த மாதிரி அநியாயம் நடக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. ஒரு பொண்ணு ஆசைவார்த்தை காட்டி, இந்த பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குங்க. பெற்றவங்களுக்கு தெரியாதா? நம்ம வளர்த்து நம்ம ஆளாக்கி நம்ம ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணுங்களுக்கும் எங்க அறிவு போச்சு? எவனோ ஒரு எச்சக்கலை நாய் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகலாமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அறிவு இல்லைங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா திருந்துங்கடி. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே அவனுங்க தான் ஒரு எச்ச நாய்ங்கன்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சு அவனுங்க கூப்பிட்றானுங்க. போயிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு மீடியாலையும் அதுலேயும் இதுலேயும் நாடிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது. இந்த வெறி பூச்ச நாய்ங்களை இப்போ பொள்ளாச்சியில் நடந்த நியூஸ் சொல்கிறேன். இந்த நியூஸ் எல்லாமே எப்படி தெரியுமா? ஒரு வாரம் பரபரப்பாக போகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு தூக்கி போட்டு வேலையை பார்க்குறாங்க. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த விஜய் படத்தில் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி தான். ஒரு வாரம் நியூஸ் பார்ப்பாங்க, அதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு அப்படியே போயிடும். ஆனால் இதை சட்டப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க. எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்களே, இதுக்கு போராட்டம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. இதுக்கு ஒரு பிரச்சனை முடிவு கொண்டு வாங்க. எந்த ஊரில் விபச்சாரம் நடக்கல நான் கேட்குறேன். சரி, இதை கேட்கறதுனால நீங்கள் தப்பாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரியா? எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதுதான் பேசுகிறேன். ஏன் பாம்பேயில் நடக்கலை? அங்கெல்லாம் கம்மியாகல இந்த மாதிரி பிரச்சனை? ஏன் ஆந்திராவில் நடக்கலை? ஏன் இந்தியாவில் மட்டும் கொண்டு வர மாட்டேங்க? இந்தியாவிலேயே சட்டப்படி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி நாய்ங்களோட வெறியாவது கம்மியாகும். இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாவது தப்பிக்கோங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கள கூட இனிமேல் விட மாட்டானுங்க போல. அது ஒன்று தான் வரல நியூஸ். இன்னும் வயசானவங்களையும் ரேப் பண்ணுவானுங்க. இப்போ பொம்பளை புள்ள பெற்று வச்சுக்கலாம், நாங்களாம் என்னங்கயா பண்ணுறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? இப்போ அந்த பொள்ளாச்சியில் அந்த நாய்ங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க. இந்த இப்போ நியூஸ்லேயே அதுலேயும் வரதுல பெற்றவங்க முன்னாடி பெட்ரோல் விட்டு கொளுத்துவாங்க. அந்த மாதிரி கொளுத்தி சாவடிங்க. செத்தாவது இந்த நாட்டில் மாறுதான்னு பார்ப்போம்.
சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.